வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். ஏப்ரல் 27. தீட்டுப்பட்ட சபை. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. வெளிப்படுத்துதல் 8 வசனம் 10. 7 சபைகளுக்கும் முத்திரைகளுக்கும் இணையான எக்காலங்களை ஆராய்வதை தொடரும்போது 3வது எக்காலமானது கான்ஸ்டன்டீனின் கீழ் சபையும் அரசாங்கமும் கைகோர்த்த ஒரு காலகட்டத்தை குறிப்பது தெரிகிறது. வானத்தில் இருந்து விழுந்த ஒரு பெரிய நட்சத்திரம் 5ஆம் நூற்றாண்டில் ஏற்கனவே சருவில் இருந்த ரோம பேரரசுக்கு மிகுந்த இக்கட்டை ஏற்படுத்திய அட்டிலா தி ஹன்ஸ் குறிப்பதாக சிலர் அர்த்தம் கூறினார்கள். ஆனால் 7 சபைகள் மற்றும் சத்தியங்கள் மூலம் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற விளக்கப்படுகிற சத்தியங்கள் ரோம சபையின் துவக்கங்களை சுட்டிக்காட்டுவது தெரிகிறது. நட்சத்திரங்களின் அர்த்தம் பற்றி வெளிப்படுத்துதல் விளக்குகிறது. 1ஆம் அதிகாரத்தில் இயேசு 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார். வசனம் 16. அவை 7 சபைகளின் தூதர்கள். வசனம் 20. கிறிஸ்து ஒருமுறை சாத்தான் வானத்திலிருந்து மின்னலைப் போல விழுவதை நான் கண்டேன் என்று சொன்னார். லூக்கா 10 வசனம் 18. பிசாசு எவ்வாறு வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளினான் என்று வெளிப்படுத்துதல் சொல்லுகிறது. வெளிப்படுத்துதல் 12 வசனம் 4. அதாவது அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். வசனம் 9. எனவே 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே சாத்தான் பரலோகத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டான். இந்த வேத பகுதி எவ்வாறு பிசாசுக்கு பொருந்தும்? இந்த காலகட்டத்தில்தான் சபைகளுக்குள்ளாக பெரும் வஞ்சகங்கள் நுழையும்படி செய்து சபையை தேவ துரோகத்திற்குள் வழி நடத்தினான். அஞ்ஞான வஞ்சகங்கள் உபதேசங்களை கெடுத்தன. வேதாகம சத்தியத்தோடு பொய் போதனைகள் கலந்து தேவனை பற்றிய சத்தியத்தை மறைத்தன. பிசாசின் கிரியைகள் ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. இங்கே கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பு 1/3 மட்டுமே பாதிக்கிறது. அதாவது இது நியாய தீர்ப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்த தண்ணீர் ஏசாயா 12 வசனம் 3 முற்றிலும் மாசு படவில்லை. மாறாக ரோமில் இருந்த சபை மாசடைந்தது. இப்போது அதன் கசப்பான தண்ணீர் உலகம் முழுவதையும் நிரப்புகிற அச்சுறுத்தலான வேலையை தொடங்கியது. பரிசுத்தமுள்ள தேவனே, நித்திய சுவிசேஷத்தால் என் மனதையும் இருதயத்தையும் தூய்மையாக்கி உமது வார்த்தையின் பரிசுத்தமான போதனைகளிலிருந்து நான் எப்பொழுதும் பருக உதவி செய்யும். அதிக ஆராய்ச்சிக்கு ஏசாயா 14:12, லூக்கா 10 வசனம் 18, யூதா 1 வசனம் 13. ஆமேன்.